விசிக தலைவர் திருமாவை பற்றி முதல்வர் விஜயிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தவேக மூத்த அமைச்சர்களிடம் ஹாட் டாபிக். விஜய் இதில் விரைவில் முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பாமகவுடன் தவேக கொஞ்சம் நெருக்கம் காட்டவும் கூட திருமா மீதான கோபமே காரணம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் ஆட்சியிலும் பங்கு பெற்றுள்ளது விசிக. கூட்டணி ஆட்சியை தவேகவின் கூட்டணியாக மாற்றும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார் விஜய். இதற்கான முதல் கட்ட ஆலோசனை கூட்டத்தையும் அண்மையில் நடத்தி முடித்திருக்கிறார். அடுத்த கூட்டத்தை தென் தமிழகத்தில் வைத்துக் கொள்ளலாமா என்கிற யோசனை தவேகவின் ஸ்ட்ராட்டஜி மேக்கர்களிடம் விவாதிக்கவும் செய்திருக்கிறார் விஜய். பட்ஜெட் கூட்டம் முடிந்ததும் வைத்துக் கொள்ளலாம் என ஆலோசனை சொல்லியுள்ளனர் ஆலோசகர்கள். இப்படிப்பட்ட சூழலில் அமைச்சரவையிலும் பங்கு, திமுகவுடனும் நட்பு என்று ஒருவித புதிய யுக்தியை பயன்படுத்தும் கருத்தை கூறியுள்ளார் திருமா. அவரின் கருத்து தவேகவிலும் அதனை ஆதரிக்கும் கட்சிகளிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜெகதீஷ் ஆகியோரிடம் திருமாவின் ஸ்டேட்மெண்ட் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய். அப்போது திருமாவின் அண்மைக்கால பேச்சுக்கள் சரியாக இல்லை. நீங்கள் எல்லாம் சொன்னதால்தான் அவரின் ஆதரவை கேட்க சொன்னேன். ஆனா நமது ஆட்சியில் இருப்பார்கள், திமுகவுடனும் நட்பாக இருக்கிறோம் என அவர் சொல்வது என்ன மாதிரி அரசியல்? அவர் மீதான நம்பகத்தன்மை குறைகிறது என்று கேட்டுள்ளார். மேலும் கூட்டணியிலிருந்து கொண்டு கான்ட்ராவர்சிகளை உருவாக்க வேண்டாம், ஆதரவை வாபஸ் பெறுவதாக இருந்தால் வெளியேறட்டும் என அவரிடம் ஏற்கனவே சொல்லப்பட்டுவிட்டதுதானே. அப்புறம் ஏன் இப்படி முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்றும் கேள்வி கேட்டுள்ளார் விஜய். இதனை ஆமோதிக்கும் வகையில் உங்கள் ஆதங்கம் கரெக்ட்தான். திருமாவின் பேச்சும் அரசியலும் ஆரோக்கியமாக இல்லை. குழப்பத்தை உருவாக்குகிறார். அப்படிப்பட்டவரின் கட்சி உறுப்பினர் அமைச்சரவையில் இருப்பது சந்தேகத்தை உருவாக்கும். அரசு ரகசியம் எதிரிகளுக்கு லீக் ஆகஸ்ட் வாய்ப்புண்டு. ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டுவிட்டு அரசியலில் இரட்டை சவாரி செய்வதில் உடன்படில்லை என மூலம் மீண்டும் திருமாவிடம் வலியுறுத்திவிடலாம் என்று ஜான் மற்றும் விஷ்ணு ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை தொடர்பு கொண்டு திருமாவின் அரசியல் நிலைப்பாட்டை விமர்சித்ததுடன் திருமாவிடம் சொல்ல வேண்டிய தகவல்கள் குறித்து அறிவுறுத்தியுள்ளார் முதல்வர் விஜய் என்கிறார்கள் தவேகவின் உள் வட்டாரங்களில் தொடர்புடையவர்கள். இதனால் விரைவில் ஆதவ் அர்ஜுனா திருமா உடன் பேச வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன.